வெல்கம் டு லைஃப் ஆஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிசிபெல்லாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இதை வச்சு தான் செய்ய போகிறேன். 1 டம்ளர் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி 2 டம்ளர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிங்க எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இந்த சாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா குழைவாக வந்தாலே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு விசில் 2 விசில் எக்ஸ்ட்ரா வந்தாலும் ப்ராப்ளமே கிடையாது. நான் இன்றைக்கி 4 விசில் வச்சு எடுத்தேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சப்போஸ் இன்னும் குழைவாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாட் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். அதுதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஹாட் வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா குழைவாயிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் எல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு நம்ம ரைஸ்க்கு ரொம்பவே டேஸ்ட் கிடைக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தாளிப்பிலேயே 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு வாசனையே சூப்பராக இருக்கும். நம்மளோட சாம்பார் சாதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சூப்பரான தாளிப்பை நம்மளோட சாம்பார் சாதத்துக்கு மேலே போட்டுடலாம். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளோட சாம்பார் சாதம். இதில் நிறைய தண்ணி நீங்கள் ஊற்றிட்டாலும் ப்ராப்ளமே இல்லை. ஆஃப்டர்நூன் நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லாவே திக்காகிடும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம புளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது அதை நம்ம ஹீட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம எடுத்திருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதாவது லஞ்சு ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.